SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் மாங்காய் ஒரு கதை ரெடி பண்ணியிருக்கேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா இந்த மாங்காய் வந்து இந்த உப்பு மிளகாத்தூள் எண்ணெயில் நல்லா ஊறினா இன்னும் போக போக எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் அப்படியே தனியாக வடிங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு வருஷத்துக்கு இந்த மாங்காய் ஊறுகாய் கெடாமல் அப்படியே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் ஊறுகாய் நம்ம தயிர் சாதம், ரசம், தக்காளி சாதம், லெமன் ரைஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாங்காய் ஊறுகாய் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிடலாம். ஒயிட் ரைஸ்லேயும் அப்படியே கலந்து விட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஒரு வருஷம் ஆனாலும் மாங்காய் ஊறுகாய் கெடாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 400 கிராம் மாங்காய் இருக்குது. இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு கிளாத் வச்சு மாங்காவை துடைச்சிட்டு இங்கே பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதையும் 1 ஹவர் ஃபேன் காற்றுல காய வச்சுங்க. ஈரம் இருக்கக்கூடாது. எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் எண்ணெய் ஒரு பாருங்கள். இந்த மாங்காவை எடுத்து இந்த எண்ணெயில் அப்படியே வேறு பதத்துக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரி எல்லாமே அள்ளி வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய பாருங்கள் எல்லாமே எண்ணெயில் நினச்சி எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் வந்து கட் பண்ணிட்ட வரைக்கும் நம்ம கப்பில் அளந்தாக்கா 5 கப்பு வந்தது. இங்கே பாருங்கள் நான் 5 கப்பு மாங்காய் வந்தது. 1 கப்பு அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு தூள் உப்பு. இதையும் நல்லா கையாலேயே கலந்து விட்டுடுங்க. இங்கே பாருங்கள் நல்லா கலந்து வச்சுட்டேன். அளவு தான் ஃபஸ்ட்டு முக்கியம். திரும்பவும் சொல்கிறேன். கப்பு மாங்காய் கட் பண்ணிவிட்டு கப்பால் மாங்காய் அளந்துருங்க. அளந்துட்டுக்க கரெக்டாக நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் 2 டீஸ்பூன் வெந்தயம், 3 டீஸ்பூன் கடுகு. இங்கே பாருங்கள் நல்லா சேவர வறுத்தாச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்துருக்கேன். அப்படி நல்லா பவுடராக பொடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 150 கிராம் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் நல்லா பவுடராக பொடிச்சிருக்கேன். இதை வந்து மாங்காயில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் இந்த மாங்காயிலே இந்த பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. காஞ்ச மிளகாய் 2, கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், திரும்பவும் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் பொரிய ஆரம்பிக்கிட்டோம். இங்கே பாருங்கள் 2 பூண்டு முழு பூண்டாக தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான் நல்லா பொரிஞ்சிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாங்காயில் சேர்க்கணும். சூட்டோடு ஊற்றக்கூடாது. சூடு ஆறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் சூட்லேயே நல்லா பூண்டும் நல்லா வதங்கி வந்துடும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ஊறுகாய் ரெடியாக இருக்குது. மாங்காய் ஊறுகாய் நம்ம தாளித்தது அப்படியே அந்த ஊறுகாய் மேலேயே கொட்டிடுங்க. சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் ஊறுகாய். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாங்காய் ஊறுகாவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு வருஷத்துக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் ஊறுகாய் நல்லா ஊறி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் நல்ல காரசாரமாக சூப்பரான ஒரு மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 3 நாளுக்கு அப்புறம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் மேலே வந்துருக்கும். நல்லா கலந்து விட்டு சூப்பராக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம். 2 பீஸ் எடுத்து வச்சாலே சூப்பராக இருக்கும்.
இது வந்து நல்லெண்ணெய். ஃபஸ்ட்டில் வந்து ஊற்றுறது வந்து ரீஃபண்ட் ஆயில். இது ஒரு 50 கிராம். காய்ச்சி ஆற வச்சுருக்க எண்ணெய் தான். அப்படியே மேலே ஊற்றிட்டுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஊறுகாய் ரெடி. நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் அப்படியே மேலே நிற்கிது பாருங்கள், அடியில் அப்படியே நல்லா நாளுக்கு நாள் அப்படியே எண்ணெய் நல்லா ஊறி மாங்காயில் சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் அடியில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு ரசம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு மாங்காய் ரசம் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காரமும் இருக்கும், புளிப்பும் இருக்கும், லைட்டாக இனிப்பும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம். சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கூட ரசத்தை குடிக்கலாம், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்கள், சூப்பரான ரசம். இங்கே பாருங்கள், மாங்காய் எடுத்துருக்கேன். மாங்காய் ரசம் ரெடி பண்ணிடலாம். மேல் தோலை எடுத்துகிட்டு காய் சீவலில் திருகி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாங்காவை திருகி எடுத்துருக்கேன். ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காஞ்ச மிளகாய், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தனியா 2 டீஸ்பூன். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ஒரு முழு பூண்டு தோல் நீக்கிட்டு 2வது தோல் இருக்க பாருங்கள், அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே தோலோடவே சேர்த்து இதை ஒரு சுற்று அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு பல்ஸ் மோடில் ஒரே சுற்று தான். அந்த ஜார்லேயே திருகி வச்சுருக்க மாங்காவையும் அப்படியே சேர்த்துருங்க. இதுவும் சேர்த்து கொஞ்சம் நல்லா அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை அப்படியே நம்ம ரசம் வைக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், மாற்றிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டம்ளர் தண்ணி மட்டும் விடுங்க. ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு இங்கே பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அப்படியே மூடி வைங்க, நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு உளுத்த பருப்பு 1/2 டீஸ்பூன். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை பார்த்துக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பெருங்காயத்தூள் நல்லா கொஞ்சம் கூடுதலாக 2 டீஸ்பூன் வர அளவுக்கு கூடுதலாக கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். கொதிக்குது இல்லையா ரசம், அதில் அப்படியே சேர்த்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பரான ரசம் ரெடி, மாங்காய் ரசம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புளிப்பு வேணும்னா இப்போ லெமன் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சாறு விட்டால் போதும். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கோயில் திருவிழா நடக்குது, அதனால் பாட்டு பாடுது. இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மாங்காய் ரசம் ரெடி. இங்கே பாருங்கள், ஒரு பீஸு வெல்லம் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான ரசம் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரே துண்டு தான்.
வேண்டான்னா நிறுத்திக்கலாம். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், மாங்காய் ரசம் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூடான சாதத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.